வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி. நம்ம இப்போ தீபாவளிக்கான பட்சணம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ரிப்பன் பக்கோடா பண்ண போறோம். இது வந்து ஸ்வீட் ஸ்டால்ல பண்ணுவாங்க இல்லையா, அதே ஸ்டைல நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணுவாங்க பாருங்க, அதே மெத்தட் தான் நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ண போறோம். இதே மாவை யூஸ் பண்ணி நீங்க முள்ளு முறுக்கும் பண்ணிக்கலாம். அப்ப ஒரு மாவு மிக்ஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிப்பன் பக்கோடாவும் கொஞ்சம் முள்ளு முறுக்கும் ரெண்டுமே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க ஈஸியா இந்த ஸ்வீட் ஸ்டால்ல பண்ற மாதிரி ரிப்பன் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடா பண்றதுக்கு 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு பொட்டுக்கடலையும் எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதுல இந்த 1 கப்பு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலையில மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு மாதிரி அகலமான ஒரு தாம்பாளம் இல்லைன்னா ஒரு பேசன் ஏதாவது எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு, அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கேன். பாருங்க, வெண்ணெயை இந்த மாதிரி உருக்கி எடுத்துட்டு இருக்கேன். இது இந்த மாவில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், இது சேர்த்துப்போம். ஒரு 2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம உப்பு காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம், பட்டர் சேர்த்துருக்கோம். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையால் இப்படி நல்லா அப்படி தேய்ச்சி நம்ம மாவை பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பட்டர் வந்து ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மொத்த மாவையும் ஒரே டைமில் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம பண்ணும்போது ரிப்பன் பக்கோடா வந்து செவக்க ஆரம்பிச்சிடும். அதனால இது கொஞ்சம் சின்ன சின்ன போர்ஷன்ஸாக அப்படி பிரிச்சுக்கிட்டு நான் 4ஆக வந்து இப்படி பிரிச்சிருக்கேன். இப்போ இந்த போர்ஷன் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிப்போம். தண்ணியை தெளித்து இதை மட்டும் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ரிப்பன் வச்சு தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கேன். மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக உள்ள ஃபுல்லாக எண்ணெய் லேசாக அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம பிசைஞ்சிருக்கிற மாவு வந்து இதில் ஃபில் பண்ணிடுவோம். இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு முறுக்கு பிழிஞ்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்படி நம்ம முறுக்கு மாதிரியும் நம்ம புழிஞ்சிக்கலாம், இல்லை சின்ன சின்ன பிட்டு பிட்டாக கூட நம்ம புழிஞ்சு போட்டுக்கலாம். முறுக்கு புழிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுப்போம். இப்போ திருப்பி போட்டுப்போம். ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சு இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் அப்படி நல்லா வடிச்சிட்டு வடிதட்டில் எடுத்துப்போம். முழுசாக அப்படி முறுக்கு மாதிரி புளியாமல் இப்படி சின்ன சின்னதாக நம்ம அப்படி உடச்சி கூட போட்டுக்கலாம். நமக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம புழிஞ்சு எடுத்துப்போம். ஸ்வீட் ஸ்டாலில் பண்ணுற ஸ்டைலில் நல்ல மொறுமொறுன்னு காரசாரமான ரிப்பன் பக்கோடாவும் அதே மாவை யூஸ் பண்ணி முள்ளு முறுக்கும் தீபாவளிக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. கையில் தொடும்போதே வந்து உடையுது. பாருங்கள், நம்ம நொறுக்கி பார்க்கலாம். அப்படியே தூளாகுது பாருங்கள். சவுண்ட் எப்படி கேட்குது பாருங்கள். அப்படியே பவுடரே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. இதே மாவில் செஞ்சிருக்கிற நம்ம இந்த முள்ளு முறுக்கியும் பார்த்துருவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக மொறுமொறுன்னு அருமையாக வந்திருக்கு. பாருங்களேன், அப்படியே சின்ன சின்ன பீசஸாக போயிடுச்சு. இன்னொரு தடவை நான் நொறுக்கினேன், இது அப்படியே பவுடர் ஆகிடும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எப்படி மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குது. மொறுமொறுன்னு இருக்கிறது மட்டும் இல்லை, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. கொஞ்சம் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குவோம் இல்லையா, பேக்கெட்டில் வருமே, அது மாதிரி நல்லா வாசனையாகவும் இருக்குது. இந்த முள்ளு முறுக்கையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுவும் அதே மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இந்த ரிப்பன் பக்கோடா மாதிரியே முள்ளு முறுக்கும் வந்து அதே மாதிரி டேஸ்ட்டாக நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வாசனையாக அருமையாக இருக்குது. ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை மாவு பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ரிப்பன் பக்கோடாவும் கொஞ்சம் முள்ளு முறுக்கும் புழிஞ்சிட்டோம்னா 2 தீபாவளி பட்சணம் அட் அ டைம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ரிப்பன் பக்கோடா முள்ளு முறுக்கு எல்லாமே வந்து எப்பயும் எல்லாரும் பண்ணுறது, ஒவ்வொருத்தரும் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இந்த மெத்தட்ல இந்த தீபாவளிக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இதே மெத்தட் தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு தீபாவளி ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.